தற்போதைய முக்கிய செய்தி, நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு தகுதி. பதக்க மன்னன் நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். 89.34 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து அவர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கும் முக்கிய செய்தி இது. 89.34 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து அவர் இந்த சுற்றுக்குள் இறுதிச் சுற்றுக்குள் தகுதி பெற்றிருக்கிறார். பதக்க மன்னன் நீரஜ் சோப்ராவிடமிருந்து ஒரு பதக்கமாவது வரும் என்று மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே நீரஜ் சோப்ரா இன்று ஈட்டி எறிதல் போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயம் பதக்கம் வெல்வார் என்ற எதிர்பார்ப்பு இந்தியா முழுக்க இருக்கிறது. இது குறித்து நமது சிறப்பு விளையாட்டு செய்தியாளர் சபரி தரும் தகவல்களை கேட்கலாம். நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறுவது ஒன்றும் அதிசயமல்ல, எல்லாருமே எதிர்பார்த்திருக்கிறோம். ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்தது தங்கப்பதக்கம், வெண்கலம் தான் கிடைத்திருக்கிறது. 60வது இடத்தில் இருக்கிறது இந்தியா. இந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கத்தை நீரஜ் சோப்ரா வென்று தருவாரா சபரி? சிறப்பாகவும் அற்புதமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கீங்க. அதே எதிர்பார்ப்போட தான் நீரஜ் சோப்ரா ஒரு தங்கம் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாம எல்லாருடைய இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய ஆசையும் அதுதான். ஏன்னா இதுவரை 3 வெண்கல பதக்கமே மற்றும் வெற்றுள்ள இந்திய அணி இம்முறை தங்கம் அல்லது வெள்ளி பதக்கங்களை வென்றுவிட வேண்டும். அப்பதான் புள்ளி பட்டியலிலும் முன்னேற முடியும். இதில் ஈட்டி எறிதல் போட்டிகளில் இன்று நடைபெற்ற தகுதி சுற்று போட்டியில் 2 இந்திய அணி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஒரு இந்திய அணி வீரரான கிஷோர் ஜேனா அவர் தகுதி சுற்றுக்கான போட்டியில் கிட்டத்தட்ட 94 மீட்டர் தொலைவு தூரம் அடித்தால் தகுதி பெறலாம் அப்படின்ற தகுதி சுற்று போட்டி நடைபெற்றது. இதில் குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றிருந்த கிஷோர் ஜேனா 80.73